எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் எபிசோட் நம்பர் 21. இன்னைக்கு என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ தான். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய வீட்ல வந்து 2 பேருமே வேலைக்கு போனாலும் சேவ் பண்ண முடியலன்னு நிறைய பேர் புலம்புறீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. 2 பேருமே வந்து செலவையும் பார்க்கணும், சேவிங்ஸையும் பண்ணணும். அப்பதான் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, 2 பேருமே சேலரி வாங்குறோம். சோ நம்மளோட சேவைய நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி யோசிக்கிறோம். பட் அந்த மாரி பண்றதால எண்ட் ஆஃப் த மந்த் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து உங்க கையில காசு இருக்காது. சோ 2 பேருமே வந்து நீ வேஸ்ட் செலவு பண்ற, நான் வேஸ்ட் செலவு பண்றேன் அப்படின்ற மாரி போயிடும். சோ அந்த மாரி பண்ணாம 2 பேரும் சேலரி வாங்குறீங்களா? அப்ப 2 பேரோட கையிலயுமே வந்து சம் அமௌண்ட், அதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக அவங்கவங்க அக்கவுண்ட்ல ஒரு 5000 மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. மீதி எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சிருங்க. 2 பேரோட காசுமே நீங்க எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா, அதுல நீங்க வந்து என்ன செலவு அப்படின்றத பார்த்து ஹஸ்பண்ட்க்கு தேவையான செலவை ஒய்ஃப் கிட்ட கேட்டு வாங்குங்க. ஒய்ஃப்க்கு தேவையான செலவை ஹஸ்பண்ட் கேட்டு அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சோ பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து கேட்டு வாங்கினாதான் நமக்கான தேவையை வந்து நம்ம சரியான முறையில கண்ட்ரோலா பாத்துக்க முடியும். தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சிக்க முடியும். நம்ம ஏன் அவகிட்ட கை நீட்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே யோசிக்காதீங்க. உங்களோட பார்ட்னர் தான், நீங்க வேற யாருகிட்டயும் வாங்கல. உங்களோட பார்ட்னர் இல்லைன்னா நீங்க இல்ல. சோ அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட கேட்டு வாங்கும் போது தேவைக்காக மட்டும் தான் நம்ம கேட்போம். இன்னொருத்தர்கிட்ட கேட்கறோன்ற மைண்ட் செட்லயே வந்து நம்ம அதிகமா கேட்டு வாங்க மாட்டோம். அதே போல தேவையில்லாத செலவையும் நம்ம குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த மந்த்ல ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வேற ஒரு எபிசோட வந்து பாக்குறோம். டாடா ஃப்ரம் விஜி மேனகா.